ஒரு கூட்டத்தில் 2 பேச்சாளர்களுக்கிடையே போட்டி. என்ன போட்டினா, யார் பேசி அதிகமாக கைத்தட்டு வாங்குறாங்களோ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு தான் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் பேசுகிறதுக்காக 2 பேச்சாளர் வந்திருக்காங்க. இப்போ கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தனி அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மேடையில் பேசக்கூடிய குறிப்புகளை கையில் வச்சு படிச்சுக்கிட்டே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேச்சாளருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அந்த பேச்சாளர் என்ன பண்ணாரு, தன்னோட குறிப்பை அப்படியே மேஜை மேலே வச்சுட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் பேச போயிட்டாரு. அந்த நேரம் பக்கத்தில் இன்னொரு பேச்சாளர் இருந்தார்ல, அவரு என்ன பண்ணாரு, வச்சிருந்தால அந்த குறிப்பு அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்தோன்னா அந்த குறிப்பு எல்லாம் நல்லா இருந்தோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த குறிப்பு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுறாரு. போட்டி இப்போ ஆரம்பிக்க போது 2 பேரும் போய் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. முதல் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிதுன்னா, இன்னொருத்தரோட குறிப்பை படித்தார்ல அவருக்கு தான் முதல் வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ அந்த மைக்கை பிடிச்சி அவன் பேச போகிறாரு. இப்போ அவர் என்ன பேசுகிறான்னா, இன்னொருத்தரோட குறிப்பை படித்தார்ல ஃபுல்லாக அது எல்லாத்தையும் அந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்காரு. இது கூட்டத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. அதிக கைத்தட்டி கிடைக்கிது, பாராட்டு கிடைக்கிது. பேசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த இன்னொரு பேச்சாளருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, ஐயோ நம்மளோட குறிப்பை இவன் படிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பதட்டமும் அதிர்ச்சியுமா ஆகிட்டு அவருக்கு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் பேசி எல்லார்ட்டையும் பாராட்டு வாங்கிட்டு அதிக கைத்தட்டு வாங்கிட்டு அந்த பேச்சாளர் சேரில் உட்காந்துட்டாரு. இப்போ இன்னொரு குறிப்பை கொடுத்தோட ஒரு பேச்சாளர் பேசணும். இப்போ போய் மைக்கு கிட்ட போகிறாரு. என்ன பேசுகிறேன்னு தெரியல, ஏன்னா எல்லாத்தையுமே தான் அவன் பேசிட்டானா அப்படின்னு என்ன பேசுகிறேன்னே தெரியல. அந்த மைக்கை பிடிச்சி பேச போகிறாரு. மைக்கு கிட்ட அவர் சொல்கிறாரு, எனக்கு முதல்ல பேசின பேச்சாளருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தொண்டை சரியில்லை, என்னால் பேச முடியாது, என்னோட குறிப்புகள் அனைத்தையும் நீ படிக்கிறியான்னு நான் கேட்டேன், அதே போல் எல்லாத்தையும் படித்து சொன்னார், அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு அந்த பேச்சாளர். அதிர்ச்சியாச்சு அந்த பேச்சாளருக்கு. அதாவது சூழ்நிலை தகுந்தாப்புல நம்மளே புதுப்பிச்சுக்கிட்டோம்னா தோல்விங்கிறதே இல்லைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.